கடலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை சுமார் 4 மணி நேரம் பரவலாக கனமழை பெய்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த 4 மணி நேர மழையில எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா விவரம் என்ன? விஷ்ணு, வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாளிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் மழை என்பது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தற்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதில்லை. கடந்த 3 நாட்களாக மழை இல்லை. இருப்பினும் நேற்று மாலை 6 மணியிலிருந்து மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக 6 மணிக்கு துவங்கிய மழை சுமார் 4 மணி நேரமாக நீடித்து 11 மணி அளவில் மழை என்பது கொட்டி தீர்த்து. குறிப்பாக கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, ஆலப்பாக்கம், ஆலூர், பண்ருட்டி, புதுப்பேட்டை, சேத்தியத்தோப்பு என மாவட்டத்தின் பல பகுதியில் இந்த கனமழையானது பெய்தது. ஏற்கனவே மாவட்டத்தில் பல இடங்களில் மழை நின்றால் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் பெரும் அவதிப்பட்ட நிலையில் இந்த 4 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியிருக்கிறார்கள். இது இரவு மழை விட்டிருந்தாலும் தற்போது லேசான சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவருமே சாரல் மழையால் பெரும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். சுமார் 4 மணி நேரமாக கடலூர் மாவட்டத்தில் மழை வெளுத்து வாங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்டோம். நன்றி பிரேம், உங்களுடைய தகவல்களுக்கு.